சிவனோட நீ ஐக்கியமாயி நிக்கிறவாரு அதுதான் சரணாகதி. சாதா நேரத்திலயும் நீ வந்து ஐக்கியமாயி நிற்கும் போது வேற விஷயத்தை பத்தி நீ பேசவே முடியாது. புரியுதா? ஒண்ணு சிவ சிவான்னு சொல்லிட்டு போகணும், இல்லைன்னா நமச்சிவாயன்னு சொல்லிட்டு போகணும். இப்படி அவனுக்கு லொட்டு லொடுக்குன்னு பேர் ஒரு 18 பேர் இருக்கு. அது ஏதாவது ஒரு பேரை பிடிச்சிக்கிட்டு தான் போய்தான் ஆகணும். மற்ற சிந்தனைக்கெல்லாம் நம்ம போக முடியாது. புரிஞ்சது என்ன சொல்றது? அப்போ சரணாகதிங்கிற பேச்சுக்கு அது வந்து சாத்தியப்படாத விஷயம். அதெல்லாம் வந்து சொல்லிக்கிறலாம், நான் சரணாகதி அடைஞ்சிட்டேன் சரணாகதி அடைஞ்சிட்டேன்னு. அதெல்லாம் நடக்காத காரியம். நினைச்சு கூட பார்க்க முடியாத இடத்துலதான் மக்கள் வந்து நம்ம எல்லாரும் இருக்கிறோம். புரிஞ்சதை நான் சொல்றது? ஆனா ஆன்மீகத்துல தெய்வீக வழிபாட்டுல நம்ம பயணம் பண்ணணும்னு முடிவு எடுக்கும் போது ஒரு சில விஷயங்களை, என்னப்பா ஆச்சு நீங்க 2 பேரும் என்ன அங்க தனியா என்ன பேசிட்டு வரீங்க?